Hi friends, welcome to Atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்டார்டர் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. நாம இன்னைக்கு வந்து black chana வச்சு ஒரு கோலா உருண்டை தான் பண்ண போறோம் फ्रेंड्स. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, கண்டிப்பா குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். கோலா உருண்டைக்கு நம்ம நார்மலாவே தேங்காய் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு, பட்டை, ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கடைசியா நம்ம வந்து கோலா உருண்டை போடும்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சமா என்கிட்ட இருக்கிறத எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே வந்து அரைச்சி சேர்த்திக்க போறோம். நம்ம இந்த சென்னா வந்து நான் வந்து ஒரு 7 to 8 hours வந்து ஊற வச்சிருக்கேன். இது நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நைஸா அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா போதும். இங்க பாருங்க, நல்லா ஒரு மாதிரி மாவு மாதிரியே வந்துடும். நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம், ஏன்னா வந்து கோலா உருண்டைக்கு வந்து தண்ணி தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இந்த ஐட்டம் ஃபுல்லா வந்து தனியா அரைச்சி எடுத்துடலாம். இதுலயும் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா வந்து சின்ன வெங்காயத்துல இருக்கிற தண்ணிலேயே வந்து இது நல்லா அரைப்பட்டுடும். ஸோ வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இது ஃபுல்லுமே அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பேசன் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இது ரெண்டுத்தையும் நான் வந்து போட்டுட்டேன். பாருங்க, சென்னாவோட அரைச்ச பேஸ்ட்டும் போட்டுட்டேன், அப்புறம் நம்ம இந்த மசாலா எதுவும் போட்டுட்டேன். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் அரைக்கும் போதே கூட சேர்த்திக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் இதில் வந்து சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லியும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா உப்பு வந்து எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த சென்னா தனியாகவும் அப்புறம் மசாலாஸ் தனியாகவும் அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸை வந்து எல்லாமே பிடிச்சி வச்சிடலாம். நம்ம பிடிச்சி வச்சுட்டு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பால்ஸ் வந்து பிடிச்சி வச்சிடுறேன். பாருங்க, எல்லாமே நான் வந்து குட்டி குட்டியாக கோலா உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்க வேண்டாம், ஓரளவு நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம சிம்ல வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு போட்டோம்னா வெளியில வந்து சீக்கிரம் கருகி போயிடும், உள்ள வந்து வேகாம இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபெலாஃபில் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து ஒயிட் சன்னாலையும் செய்யலாம். இதே மாதிரி ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காது. நீங்கள் இதை வந்து வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கோலா உருண்டை பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி ரவுண்டாகவே போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பிளாக் சன்னா கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப உள்ள சாஃப்டாகவும் இருந்தது. நீங்கள் இதை வந்து கெச்சப் கூட தொட்டும் சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வடை மாதிரியும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்